யூஜிக்கு வந்து டிஃப்ரெண்ட் லைனில் படித்தேன். குட்டி வயசுலேருந்தே அந்த பெயிண்டிங், டெக்ஸ்சர்ட் ஆர்ட் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது கற்றுக்கலான்னு நான் பாட்டரி படித்தது தான். பட் இதுவே நான் ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டேன். 3 ஹவர்ஸில் வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த 3 ஹவர்ஸில் வந்து ஹேண்ட் பில்டிங் அண்ட் பாட்டரி வீல் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வீல் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கும். திங்ஸ் டு ஃபாலோ அங்கே இருக்கும் வீலில். யூ ஹவ் டு மேக் இட் ஸ்ட்ரெயிட். இப்படி தான் வரணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், கோனிங் பண்ணணும். பட் ஹேண்ட் பில்டிங்கில் அப்படி எதுவும் இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் மேக்கிங் இட் வில் பி தேர். கிலன் ஹீட்டிங் மிஷின் வந்து ஒரு 3.5 lakhs ஆச்சு. வீல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 40,000 ப்ளஸ் டேக்ஸ் ஷிப்பிங்லாம் ஒரு 40 to 50,000 யூ கெட். ப்ளஸ் கிளே அண்ட் கிளேசஸ்ன்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30. ஏர் ட்ரை கிளேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாலிமர் கிளேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 கிளே வந்து ஃபயர் பண்ண தேவையில்லை. குட்டி ஜுவல்லரி ட்ரே, ஆஷ் ட்ரே அந்த மாதிரி குட்டி குட்டி நான் ஃபங்க்ஷனல் பீசஸாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு முடித்தா அது ஃபுல் மெஸ்ஸி ஆகிடும். திருப்பி அது க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது, திருப்பி அதை எடுத்து வைக்கிற ப்ராசஸ் இருக்குது. பாட்ரி வந்து கொஞ்சம் பெருசு, தெரப்பியூட்டிக்னு சொல்லலாம் ஒரு பக்கம். இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. யூ டோன்ட் ஃபீல் ஸோ தெரப்பியூட்டிக், பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுல தான் இருக்குது. கிளே வந்து செப்பரேட்டாக எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும், அண்ட் அதை ரீக்ளைம் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபயரிங் பண்ணணும், கிளேசிங் பண்ணணும். ஐ டெல் தெம் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஹோம். வீட்டில் இருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை பில்ட் பண்ணி அதை ஒரு பிராண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யூ கேன் அப்லோட். டியோமணியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட பிஹைண்ட் தி பிசினஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ மெட்ராஸோட ஃபவுண்டர் ஷிவானி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பாட்டரி மேக்கிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். உள்ள வரும்போதே சூப்பராக இருந்துச்சு வெளில வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ பேசிக்காக ஸ்டுடியோ மெட்ராஸ் எதை பற்றினது, என்ன ஸ்டுடியோ இது அப்படிங்கிறது? இது வந்து ஃபுல் பாட்ரி பேஸ்ட் ஸ்டுடியோ தான். ஸோ இங்கே ஒர்க் ஷாப் அண்ட் கிளாஸஸ் மட்டும் அப்படி கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ப்ரொடக்ஷனும் அப்படியே கூட இருக்குது வித் செராமிக் அண்ட் டெரகோட்டா அந்த கிளேலாம். ஓகே, ப்ராடக்ட்ஸும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க? சேலும் பண்ணுறோம். கஸ்டம் ஆர்டர்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு. ஓகே, உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு? யூஜிக்கு வந்து டிஃப்ரெண்ட் லைனில் படித்தேன். நியூட்ரிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஷன் வந்து ஆர்டிஸ்ட் லைனில் தான் இருந்தது. குட்டி வயசுலேருந்தே அந்த பெயிண்டிங்ஸ், டெக்ஸ்சர்ட் ஆர்ட் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது கற்றுக்கலான்னு நான் பாட்டரி படித்தது தான். பட் இதுவே நான் ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இதில் எனக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதுக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டு அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years இருக்குது. நான் பர்சனலாக பாட்டரியில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3.5 yearsஆக பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு இந்த ஆர்ட் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுல நான் நிறைய பெயிண்ட் பண்ணுவேன், நிறையா க்ரோஷே பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இருக்கும். பட் அதுவே வந்து நான் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கூட சொல்கிறது என்னவா? பாட்டரின்னு பொறுத்த வரைக்குமே நீங்கள் அந்த ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் பெயிண்டிங் இம்ப்ளான்ட் பண்ணிடலாம். ஸோ அதுலேயும் உங்களோட பெயிண்டிங், அந்த டெக்ஸ்சர்ட், இது ஸ்கல்ப்டிங் அதெல்லாமே பண்ணலாம். இந்த லைனில் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபார் டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வே இருக்குது இதில். ஸோ பாட்ரின்னு மட்டும்தான் தெரியும், பட் இதில் ஒரு வாஸ்ட் செக்மெண்ட் இருக்குது. ஸோ வீல் பாட்ரி தனியாக இருக்குது, ஹேண்ட் பில்டிங் தனியாக இருக்குது. ஸோ ஹேண்ட் பில்டிங் நிறைய பேருக்கு தெரியாது, பட் இதில் ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் இது இருக்குது ஹேண்ட் பில்டிங். கண்டிப்பாக எங்களுக்கும் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு வெறும் இந்த வீல் வச்சு பண்ணுறது மட்டும் தான் தெரியும். இதில் இன்னும் நிறைய இருக்கா? ஸோ ஹேண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் தேவைப்படாது. வெரி மினிமல் டூல்ஸ் வச்சு யூ கேன் பில்ட் ஸோ மச் பிக் பீசஸ் ஆல்சோ. ஸோ வீலில் நீங்கள் த்ரோ பண்ணுற மங்ஸ், பிளேட்ஸ் கூட ஹேண்ட் பில்டிங்கில் பண்ணலாம். ஹேண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக போகும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டரி வீல் கொஞ்சம் ஆன் பண்ண உடனே யூ கேன் ரேஸ் சிலிண்டர்ஸ், மக்ஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக எனக்கு பாட்டரி பற்றி சுத்தமாக தெரியாது, பட் எனக்கு இது கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கற்றுக்க எவ்வளோ டைம் எடுக்குமா? ஸோ ஒரு 3 ஹவர்ஸில் வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த 3 ஹவர்ஸில் வந்து ஹேண்ட் பில்டிங் அண்ட் பாட்டரி வீல் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ 1.5 hours வந்து நான் ஹேண்ட் பில்ட் செக்மெண்ட் கொடுத்துருவேன். ஒரு 1 hour or 1.5 hours வீலும் கற்றுக்க கொடுக்குவேன். ஸோ வீல் வந்து கற்றுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 or 2 weeks எடுக்கும் ஃபார் ஒரு ப்ராப்பர் சிலிண்டர் த்ரோ பண்ணுறதுக்கு. பட் ஹேண்ட் பில்டிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் பிகினராக வந்தால் கூட யூ கேன் மேக் சம் திங்ஸ் அண்ட் டேக் ஹோம் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணுறீங்க, கிளாஸும் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கிளாஸஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படி கிளாஸஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாதிரியும் எடுக்கிறோம். 10 days 15 days அந்த மாதிரி. அண்ட் தேர் இஸ் 1 month கோர்ஸ் ஆல்சோ we are taking. அது செராமிக் மட்டுமே.
ஸோ இங்கே ஸ்டூடியோவில் வந்து மெயினாக நிறைய செராமிக் ஒர்க் ஷாப், செராமிக் கிளாஸஸ் தான் வரும். ஸோ டெரகோட்டா க்ளே அண்ட் செராமிக் க்ளே பொறுத்த வரைக்கும் செராமிக் மோர் டியூரபிள் அண்ட் ஃபுட் சேஃபும் கூட. ஸோ அதனால பீப்பிள் இங்கே வரவங்களே செராமிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டெரகோட்டா கொடுத்தாலும் இல்லை நாங்கள் செராமிக்கே ஸ்விட்ச் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தே வில் ஸ்விட்ச் டு செராமிக். ஸோ பேசிக்காக வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னதுங்க மேம்? டெரகோட்டா இருக்குது, இதில் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ க்ளே பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டெரகோட்டா க்ளே, செராமிக் க்ளே, போர்ஸ்லின் க்ளே, ராக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ளே இருக்குது. அது போனோன்னா டெரகோட்டா வந்து நம்ம லோக்கலி சோர்ஸ் பண்ணுறோம். நம்ம குக்வேர்லாம் வாங்குகிறோம் இல்லை யூஸ்வலாக. ஸோ அதோட க்ளே தான் வந்து டெரகோட்டா. ஸோ செராமிக் பொறுத்த வரைக்கும் அது லிட்டில் மோர் காஸ்ட்லியர். அப்புறம் அந்த கிளேசஸும் கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். அண்ட் பிகாஸ் அது வந்து மோர் டியூரபிள். எஸ். அண்ட் இன்னொன்று வந்து இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஃபயரிங் வந்து டிஃபர் ஆகும். டெரகோட்டா வந்து ரொம்ப லோ ஃபயரிங் டெம்பரேச்சர். ஸோ நம்ம லோக்கல் பாட்டர்ஸ் எல்லாம் அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணி உள்ள பொருள் வச்சு அப்படியே ஃபயர் பண்ணுவாங்க வுட்டெலாம் வச்சுட்டு. அதனால அது லோ ஃபயரிங். செராமிக் வந்து கொஞ்சம் ஹை ஃபயரிங், 1000 to 20 டிகிரி செல்சியஸ் அபவ் போகும். ஸோ அந்த அளவுக்கு 8 ஹவர்ஸ்க்கு அந்த ஃபயரிங் ரேஞ்ச் போகும். அதனால் கொஞ்சம் டியூரபிளாக இருக்கிறதுக்காக செராமிக் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக உங்ககிட்ட நம்ம இதை கற்றுக்கிட்டு நம்ம இதுவே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாற்ற முடியுமா? யா. ஸோ இப்போ ஹேண்ட் பில்டிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த வீலில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஹேண்ட் பில்டிங். அந்த ஹேண்ட் பில்டிங்கில் வந்து நீங்கள் பிளேட்ஸோ மக்ஸோ ஃபங்க்ஷனல் வேர்னால் நீங்கள் வந்து இந்த கிச்சன் வேரில் கார்லிக் கிரேட்டர்லேருந்து நார்மல் மக்ஸ், பிளேட்ஸ், போல், சர்விங் போல் அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி நான் ஃபங்க்ஷனலாக இல்லைன்னா ஸ்கல்ப்சர் பண்ணலாம், குட்டி குட்டி, இல்லை வேசஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாகவும் பண்ணலாம், நான் ஃபங்க்ஷனாகவும் பண்ணலாம். இது எல்லாமே ஹேண்ட் பில்டிங்லேயே பண்ணலாம். வீல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னு இல்லை, பட் அது சில பேர் வேரி ஆகும். சில பேர் வீல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களோட லைக்கிங்ஸ் பொறுத்து. சில பேருக்கு ஹேண்ட் பில்டிங் செட். ஸோ ஹேண்ட் பில்டிங்ஸுக்கு வெறும் நம்மக்கிட்ட க்ளே பெயிண்ட் மட்டும் க்ளே பெயிண்ட் போதும். பட் ஒன்றே இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த கிலன் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஃபயரிங் ப்ராசஸ்க்காக. அது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் கொஞ்சம் 1.5 lakhs அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஹேண்ட் பில்டிங் ஃப்ரம் ஹோம் இட் செல்ஃப். ஸோ வீல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீல் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கும். அதில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ், ஐ மீன் திங்ஸ் டு ஃபாலோ அங்கே இருக்கும். வீல் யூ ஹவ் டு மேக் இட் ஸ்ட்ரெயிட், இப்படி தான் வரணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், கோனிங் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஹேண்ட் பில்டிங்கில் அப்படி எதுவும் இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் மேக்கிங் இட் வில் பி தேர். அதனால் ஐ ப்ரிஃபர் ஹேண்ட் பில்டிங் ஆல்சோ பிகினர்ஸ். ஸோ பேசிக்காக இப்போ வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம ஏதோ ஒரு கெஃபே மட்டும் போகாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லைக் பஞ்ச் நீடலாக இருக்கட்டும், இல்லை இந்த பாட்டரி மேக்கிங் இருக்கட்டும், இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இங்கெல்லாம் வராங்க. ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி குட் சேஞ்ச். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் மால், பீச், அதே போரிங் இது இல்லாமல் இப்போ நிறைய ஒர்க் ஷாப் வீக்கெண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லும் பாட்ரியில் பஞ்சிங் நீடில் அந்த மாதிரி நிறைய வருது. பீப்புள் ஆர் கம்மிங். நிறைய ஸ்மாலர் ஏஜ்லேருந்து வயசானவங்க கூட வந்து ஒர்க் ஷாப் கற்றுக்குறாங்க. ரொம்ப நாள் நான் பண்ணணும்னு இருந்தேன், இங்கே வந்துட்டேன், வாஸ் டூயிங்னு மெனி ஆஃப் த பீப்புள் ஆர் கம்மிங் இப்போல்லாம். ஸோ உங்ககிட்ட வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்த ஒரு விஷயம் எங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியுமா? நிறைய பேர் வந்து இந்த ஸ்பேஸ் காசியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒர்க் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு எனி அதர் ஸ்டூடியோ. பிகாஸ் இது கொஞ்சம் ஹோம் ஃபீலிங்கில் இருக்கும். இந்த செட்டப் இஸ் ஆல்சோ நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வருவாங்க. ஸோ ஒர்க் ஷாப் பண்ணிவிட்டு தேல் கெட் தேர் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஒர்க் ஷாப்பு அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க. ஒர்க் ஷாப்லேயும் எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஈவன் கிளாஸஸில் கூட 10 days 15 days ஷார்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் திருப்பி எனக்கு ஒரு 10 days வரேன் நான் திருப்பின்னு, அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் கிட்ட ரிப்பீட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ இருக்க ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பூமில் இருக்குது. ஸோ அதை தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கொடுக்குற அந்த ரிவ்யூஸ் ஆர் வாட் எவர் நோ கோன்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் அதை வச்சு இங்கே நாங்கள் வில் பில்ட் இட். ஸோ இது நல்லா இருக்குன்னா இதை நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் எதனாச்சும் சொன்னாங்கன்னா ஈவன் லைட்ஸு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதில் நாங்கள் இம்ப்ரூவைஸும் பண்ணுவோம். அந்த வேர்ட் ஆஃப் இது வந்து ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எங்களை மாதிரியான ஆளுங்களுக்குலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்டுடியோ நேம் ஸ்டுடியோ மெட்ராஸ்ன்னு வச்சுருக்கீங்க. அது கேட்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அது வச்சதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஐ லவ் இந்த ஆன்டிக் பீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஒன்று. ஸோ இங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸும் குட்டி குட்டி கலெக்டபிள்ஸ் அண்ட் வால் ஆர்ட்ஸ்லாம் கொஞ்சம் காரைக்குடியிலேருந்து ஐ சோஸ்ட் இட் அண்ட்
டு கிட் அண்ட் கம். அது இல்லாமல் வென் ஐ வாஸ் ட்ராவலிங் அந்த நார்த் சைட்லாம் போகும்போது ஸ்டூடியோ இருக்குன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஷிவானி தே கால் மத்ராசி. அதனால ஸ்டூடியோ எப்போ எங்கே இருக்குது மத்ராசி அப்படின்னு கேட்கும்போது ஐ காட் த ஸ்ட்ரைக். அப்போ இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஒய் நாட் ஸ்டூடியோ மத்ராஸ், ஏன்னா அந்த ஓல்ட் டச் எனக்கும் பிடிக்கும். அண்ட் அந்த ஆம்பியன்ஸ்க்காகவும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் சூட் ஆன மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நான் உள்ள வரும்போதே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இவங்ககிட்ட சூப்பராக இருக்கு ஆம்பியன்ஸ் பார்க்கவே, போகும்போது எல்லாம் கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அமேசிங்காக இருந்துச்சு. அந்த மட்ராஸ் அந்த லோகோலுமே அந்த மா போட்ட விஷயம்லாம் அதுவும் கொஞ்சம் ஈவன் அந்த கிளே வந்து கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த அன்ஈவனஸும் காட்டுறதுக்காக தான் அந்த மட்ராஸியோட மாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு அதோட சும்மா அந்த கிளேயோட அன்ஈவனஸை வந்து நாங்கள் கீழே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது, அண்ட் இதுலேருந்து டேர்ன் ஓவராக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி? நான் செட்டப் பண்ணுறதுக்கு அந்த கிலன் ஹீட்டிங் மிஷின் வந்து ஒரு 3.5 lakhs ஆச்சு ஒரு 2 years முன்னாடி வாங்கும்போது. பட் இப்போ கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வீல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 40,000 ப்ளஸ் டேக்ஸ் ஷிப்பிங்லாம் ஒரு 40,000 to 50,000 யூல் கெட். ஸோ இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் கிளே அண்ட் கிளேசஸ்ன்னு ஒரு இது இருக்கும். ஸோ த ஒன் யூ கெட் ஷைனி கோட் ஆன் டாப் ஃபார் செராமிக் அண்ட் டெரகோட்டாலாம். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 அண்ட் எக்ஸ்ட்ரா அதர் டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆச்சு. இப்போ நார்மலாக பிகினர்ஸ் வந்து இப்போ இங்கே படித்தவங்களே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஹவு கேன் ஐ டூ அப்படின்னு கேட்கும்போது ஐ டெல் தம் டு பை வீல். இஃப் யூ ஆர் இன் டு வீல் பாட்ரி, வீல் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்வேன். ஸோ வீல் வந்து 20,000லேருந்தே யூ வில் கெட் அ குட் ஸ்மால் வீல். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கிலன் அந்த ஹீட்டிங் மிஷின் வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 lakhs. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணிட்டா யூல் கெட் தி ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து யூ கேன் டேக் லாட் மோர். ஸோ அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த கிலன். ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்களே வந்து குட்டி குட்டி ஒர்க் ஷாப்போ இல்லை வந்து வெளியில் எதர் கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் அந்த மாதிரி யூ கேன் கோ அண்ட் டேக் யுவர் திங். அப்படி இல்லைன்னா வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆல்தோ இன்னைக்கு சோஷியல் மீடியா நல்ல இதுவாக இருக்குது, பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ தே கேன் செல் இன் ஆன்லைன் ஆல்சோ. ஸோ உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஸ்டுடியோ இவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறது? சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஒரு பிக் ரோல் இன் திங் ஒன்லி. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து வில் கனெக்ட் டு பீப்புள் அண்ட் தென் வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. வாக்கின் வந்து இந்த லோக்கல் அண்ணாநகர்லேருந்து நிறைய பேர் வந்து தே டூ சி அண்ட் கோ அண்ட் ஆல். பட் அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் எனக்கு நிறைய பீப்புள்ஸ் கனெக்டும் ஆகுறாங்களே. ஸோ இப்போ அந்த பர்சனல் பிராண்டிங் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கொலாபரேஷன்லாம் வந்து ஒரு பெரிய பூமில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை பற்றி எங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு வீடியோ ரீச் ஆகுது, ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்றாரு, ஒருத்தர் வீடியோ ரீச் ஆகுது, அதுலேருந்து எங்களுக்கு நிறைய என்கொயரிஸும் வருது. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரோலும் நல்லாவே இருக்குது கொலாபரேட்டிங் வித் தெம். இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து லைக் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக நான் பண்ணணும், லைக் இது பாட்டரி மேக்கிங் தாண்டி வேறு ஏதாச்சும் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்குமா? ஏர் ட்ரை கிளேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பாலிமர் கிளேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 கிளே வந்து ஃபயர் பண்ண தேவையில்லை. ஆனால் அது வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்கல்ப் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஆகும், இல்லை குட்டி ஜுவல்லரி ட்ரே, ஆஷ் ட்ரே அந்த மாதிரி குட்டி குட்டி நான் ஃபங்க்ஷனல் பீசஸாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபயரிங் தேவைப்படாது. ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டா நம்ம அதுவும் சேல் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஸ்டைல் எடுத்துக்கலாம். இப்போ வெறும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணுறாங்க, வெறும் லாக்கெட்ஸ் பண்ணுறாங்க, ஜுவல்லரிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலிமர் கிளே, ஏர் ட்ரை கிளே வச்சு பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து நான் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 9 to 5 ஜாப் மாதிரி. எனக்கு பார்ட் டைமாக நான் இது மாதிரி பண்ணணும்னா நீங்கள் சொல்கிற விஷயம் நான் பண்ணலாம். லைக் அந்த மிஷின்லாம் வாங்காமல், ஹீட் மிஷின்லாம் வாங்காமல் வெறும் பாலிமர் கிளேல, ஏர் ட்ரை கிளேல பண்ணலாம். ஸோ ஸ்டுடியோ மெட்ராசி வந்து இன்னும் ஃபியூச்சரில் ஒரு 5 yearsல இந்த ஒரு இடத்துல இருக்கணும், இதான் என்னோட ஃபியூச்சர் பிளான் கோல்ஸ் அப்படின்னா எதுவாக இருக்கும்? இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே ஸ்பேஸும் பத்த மாட்டேங்குது. ஸோ மேபி இன்னொரு இடத்துல வந்து ஒன் மோர் பிரான்ச் மாதிரி ஐ எம் பிளானிங் டு டூ மேபி இன் 2 or 3 years. அது இல்லாமல் ப்ரொடக்ஷனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஆர் சைடு வந்து எங்கேயும் இல்லாத மாதிரி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சம்திங் ஸோ யூனிக் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கஸ்டமைஸும் அவைலபிளாக இருக்கா? எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது? கஸ்டமைசேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய செராமிக் ப்ரொடக்ஷன் நிறைய வருது. ஸோ இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து மக்ஸ் பண்ணுறது அண்ட் சில இப்போ ரீசெண்டாக வந்து வெட்டிங்க்கு வந்து வி கேவ் அ ரிட்டன் கிஃப்ட் லைக் இன்சென்ஸ் ஹோல்டர் மாதிரி. ஸோ அது வந்து டெரகோட்டாலையும் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாவே இருக்கணும் அப்படின்னா செராமிக்லையும் வில் டூ அண்ட் செல்.
ஸோ நீங்க எப்படி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணீங்க? லைக் ப்ரொஃபஷன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ மெட்ராஸ் இதான் ஃபுல்லா ப்ரொஃபஷன். ஸோ அதையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்கம்மா? அது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஏன்னா, இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப தான் ஓரளவுக்கு வி ஆர் செட்டிலிங். ஸோ ப்ரொஃபஷனல் மட்டுமே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். ஸோ லிட்டில் பிட் பிகாஸ் வீக்கெண்ட்ஸ் வந்து எங்களால பிரேக் எடுக்க முடியாது. பிகாஸ் வீக்கெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒர்க் ஷாப் நெறைய வருது. ஸோ வி டூ டேக் மண்டே ஆஃப் அந்த மாரி எடுத்துட்டு இருப்போம். நீங்க வந்து இந்த ஸ்டுடியோ மெட்ராஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஸ்டுடியோ செட் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தனியாவே நின்னு பண்ணிட்டு இருந்தேன் நெறைய விஷயம். அப்ப எனக்கு பேக்கப் அவ்வளோ இல்ல. பேரண்ட்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பிகாஸ் இது ஒரு பெரிய ஒர்க். ஏன்னா இது யாராச்சும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு முடிச்சா அது ஃபுல் மெஸ்ஸி ஆயிடும். திருப்பி அது கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு. திருப்பி அதை எடுத்து வைக்கிற ப்ராசஸ் இருக்கு. பாட்ரி வந்து கொஞ்சம் பெருசு. தெரபியூட்டிக்னு சொல்லலாம் ஒரு பக்கம். லைக் ஒன் டே மாரி வந்துட்டா. இது ஒரு ப்ரொஃபஷனா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் சோ தெரபியூட்டிக். பட் ஆனா அத மேனேஜ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வர்றதுல தான் இருக்கு. ஓகே. நீங்க அத வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த ஆமா, ஆமா. பெரிய விஷயம் கண்டிப்பா. நம்ம ஒரு நாள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து பண்ணிட்டு போயிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க நீங்க சொன்னம்போது தான் புரிஞ்சது அவ்வளோ. க்ளே வந்து செப்பரேட்டா எடுத்து கிளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் அத ரீக்ளைம் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபயரிங் பண்ணணும், கிளேசிங் பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்னால ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் நான் வைக்கும்போது ஒரு 1 இயர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாவே இருந்தது. இப்போ கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஐ கேன் மேனேஜ். அண்ட் இது பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து நீங்க குடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? லைக் வந்து எனக்கு ஒரு பேஷன் இருக்கு. அத நான் எப்படி வந்து அத நோக்கி நான் போறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஹோம் ஸ்டூடியோ வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடியோன்னு கமர்ஷியலா வந்தது. வீட்லயே நான் கொஞ்சம் நெறைய ப்ராக்டிஸ் பண்ணி, நெறைய கொஞ்சம் என்னையே நான் ஸ்கில்ட் அப் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இப்போ வேற யாராச்சும் வந்து வேற ப்ரொஃபஷனல்னஸ் இதுக்கு வராங்கன்னா, ஐல் டெல் தெம் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஹோம். வீட்ல இருந்தே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி, அத பில்ட் பண்ணி, அத ஒரு பிராண்டா வந்து சோஷியல் மீடியால வந்து யூ கேன் அப்லோட். மேக் தட் அஸ் அ பிராண்ட். அந்த மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து யூ கேன் 9 to 5லாம் விட்டுட்டு தே கேன் கம் அண்ட் டூ. பட் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இட்ஸ் பெட்டர். லைக் குட்டி ஸ்க்ராட்ச்லேருந்து தே கேன் ஸ்டார்ட். அவங்க ஃபுல்லாவே விட்டுட்டு அப்படியே வரணும்னு அவசியம் இல்ல. எடுத்தோனே ஒரு பெரிய இது பண்ணாம. பெரிய பிக் ஸ்டெப் எடுக்காம யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் பில்ட் யுவர் பிராண்ட். இப்போ சோஷியல் மீடியால யூ கேன் கிரியேட் அ பிராண்ட். அதுக்கப்புறமா யூ கேன் டெவலப் ஃப்ரம் தட். சூப்பரா சொன்னீங்க. அண்ட் வந்து நீங்க இது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெரிய விஷயம். இதை நீங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ்.